வாங்க டேஸ்டியான காய் சென்னா போட்ட குருமா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் 1.5 ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே ரஃபாக சாப் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனோடனே ஒரு ரஃபாக சாப் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 கேரட் 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஃபைனாக சாப் பண்ண 1 கை அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் புதினா சேர்க்குறனால குழம்போட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நைட்டே ஊற வச்சுருக்க 120 கிராம் சென்னாவையும் ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்து மேலேயும் எண்ணெய் படுற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 4.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காய்கறி சென்னா எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம காய் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோன்னா 1 விசில் 2 விசிலே போதும். இப்போ சென்னா இருக்கனால 6 விசில் விடுறோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் திருவுண தேங்காய் 10 முந்திரி பருப்பை சேர்த்து மைய அரைச்சி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கரை திறந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம மைய அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 கொதி விட்டிங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் சன்னா குருமா ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலையில் ஒரு 40 மினிட்ஸ் இருந்தாவே இந்த லஞ்சை செஞ்சிடலாம். அது கூடவே முட்டை பொரியலும் வத்தலும் வறுத்து சாப்பிட்டேன். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.